மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட்ஸோட நிறைய அப்டேட்ஸ் வெளிய வந்துட்டு இருக்கு. விக்கல்ஸோட ஃபேன்ஸ் மீட்டு, பார்வதியோட இன்னொரு ஃபேன்ஸ் மீட் நடக்குது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று வந்திருக்கு. அதை தாண்டி நேற்று இன்டர்வியூல நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அரோரா அந்த ஒரு பாட்டு பாடினாங்களே, அது வேற மாதிரி வைரல் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபர் முக்கியம் மக்களே, சப்ஸ்கிரைப் முக்கியம், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விக்கல்ஸ் விக்ரமோட ஃபேன்ஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஜனவரி டியூஸ்டே. ஸோ செவ்வாய்க்கிழமை நடக்க போது 4 மணிக்கு பிகின்வுட் ஸ்டூடியோவில். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். யாராவது போய் பங்கேற்கணும், விக்கல்ஸ் விக்ரமை போய் பார்க்கணுன்னா மறக்காம அந்த இதுவில் போய் பங்கேறுங்க, சேர்ந்து கொள்ளுங்கள். ஸோ அந்த கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிடுங்க மக்களே. இது ஒன்று. அடுத்ததாக பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் இன்னைக்கு. பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் இன்னைக்கு 5 மணிக்கு நடக்குது. என்னன்னா ஃபேன்ஸ் மீட்டும் அந்த ரேலி செலிப்ரேஷன் தான். ரேலின்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஸ்கூலில் நடந்து போவாங்களா, அந்த மாதிரி ரேலி செலிப்ரேஷனா. எதுக்கு முதல்ல ரேலி செலிப்ரேஷனே எனக்கு தெரில. ரேலி செலிப்ரேஷன் 25 ஜனவரி 5 மணிக்கு பிஎஸ்பிபி ஸ்கூல். எப்படி? பிஎஸ்பிபி ஸ்கூல், கேகே நகர் அந்த ஏரியாவில் தான் நடக்க போது. யாராவது போய் பார்வதியை பார்க்கணும், அந்த ரேலியில் கலந்து கொள்ளணும்னா மறக்காமல் கேகே நகர் 5 மணிக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நின்றுங்க. உங்களை கூப்பிட்டு ரேலிக்கு போயிடுவாங்க. இது ஒன்று பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் டுடே, அந்த ஒரு அப்டேட். ஓகே. அடுத்து கெமி வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டோட ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக வைரலாக எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அது நம்மளால் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்து ஒரு பக்கம் ஹரிஷ் கல்யாண் டைட்டில் வின்னரான திவ்யாவுக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிருந்தார்ல, ஒரு கிஃப்ட் ரேப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார்ல. அது இவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, சபரிநாதனுக்கும் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். சபரிக்கு என்ன சொல்லியிருக்கார், எது சொல்லியிருக்காருன்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாமே. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரம் ஹரிஷ் கல்யாண் அப்படியே அந்த ஃப்ளவர் பொக்கே இருக்கும்ல, அந்த பொக்கேல தான் கங்க்ராச்சுலேஷன் ஆன் வின்னிங் த ரன்னர் அப் பொசிஷன். கங்க்ராச்சுலேஷன் ஆன் வின்னிங் த ரன்னர் அப் பொசிஷன். லவ்டு த வே யூ ஆர் இன்சைட் த ஹவுஸ். ஸோ நீங்கள் எப்படி நீங்களாம் உங்கள் வீட்டில் இருந்தீங்களோ, அந்த ஹவுஸ்க்குள்ளே இருந்தீங்களோ, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் ஷுவர் யூ வில் வின் பிக் இன் லைஃப் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட் பிரதர், அன்பு மட்டுமே அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கல்யாண் சைட்லேருந்து வின்னருக்கும் அந்த ஒரு பொக்கேவும் கங்க்ராச்சுலேஷன் போயிருக்கு, ரன்னருக்கும் அந்த பொக்கேயும் கங்க்ராச்சுலேஷன் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி மற்ற சீசன் ஃபைனலிஸ்ட்டுக்கு யாருக்காவது அகிரீஷ் இப்படி கொடுத்துருக்காரான்னு தெரில. பட் இந்த வாட்டி கொடுத்துருக்கிறது சூப்பர். ஏன்னா ஹரிஷும் ஒன் ஆஃப் த பிக் பாஸ் சீசன் 1ஓட கண்டஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ அவருடைய இதுவை தெரிவிக்கிறார். அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஓகே. அடுத்து அரோரா வியானா ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி முத்தம் கொடுக்குற மாதிரி, ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரியும் ஒரு ரீல்ஸு. கூட அப்சராவும் வந்து ஜாயின் பண்ணி அந்த 3 பேரும் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீல்ஸுமே வைரலாக இப்போ சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ரீல்ஸை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்துட்டு அது என்ன ரீல்ஸு, எப்படியாப்பட்ட ரீல்ஸுன்றதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இது ஒன்று மக்களே. அடுத்ததாக அரோரா இருக்காங்க இல்லையா, வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க. துஷாருக்காக ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல அரோரா பாட்டு எழுதியது உண்டு. இப்போ அந்த பாட்டை வந்து சூப்பர் சிங்கர்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டை வந்து பாடி ரீல்ஸாக போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன், எப்படி 10 மில்லியனா அந்த ரீல்ஸ் வந்து ரீச் ஆகிருக்குது. அதில் அரோரா பாடின அந்த லிரிக்ஸ் வேற மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸை எடுத்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ரியாக்ட் பண்ணி அவங்க பாடி அந்த ஒரு பாட்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ரீச் போயிட்டு இருக்கு அரோராவோட பாட்டுக்கு அப்படின்றது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுக்கு அரோரா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதை நான் இங்கே படிக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க மக்களே அரோரா சொன்னதை. ஓகே. திஸ் சாங் வாஸ் பார்ன் ஆன் த இம்பர்ஃபெக்ட் நைட். ஸோ இந்த சாங் வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் நைட்டில் உருவாச்சு. ஓகே. பட் எவ்ரி டைம் இட் பிளேஸ் ஆன் மை ஃபீட் மை ஆர்ட் ஸ்மைல்ஸ். ஸோ என்னுடைய ஃபீடில், இன்ஸ்டாகிராம் ஃபீட்லேயோ ஏதோ என் ஃபோன் ஃபீடில் வந்துச்சுன்னா, பட் ஆர்ட் ஸ்மைல்ஸ் என் இதையும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும், சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. இட் டேக்ஸ் மீ பேக் டு தோஸ் டேஸ் இந்த ஹவர்ஸ். ஸோ இந்த ஒரு பாட்டை கேட்கும்போது என் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த நினைவுகளுக்கு போகிறதுக்கான வழியாக இருக்குது. ஹோல்டிங் தட் பேப்பர் இன் மை ஹேண்ட். ஸோ அந்த பேப்பரை என் கையில் ஹோல்டு பண்ணி இருந்த தருணம் இருக்கு இல்லையா, அந்த தருணம். ஓகே.
randomly singing and getting teased by my housemates for how I sang. ஸோ நான் ரேண்டமாக வந்து சிங் பண்ண ஆரம்பித்தேன். அதை சிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னை வரிசையாக கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. நான் எப்படி பாடுறேன் என்ன பாடுறேன்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் எஸ், ஐ நோ ஐ எம் நாட் ஏ கிரேட் சிங்கர். எனக்கே தெரியுது நான் ஒரு நல்ல சிங்கர் இல்லை அப்படின்றது. பட் வென் இட் கம்ஸ் டு புட்டிங் மை ஃபீலிங்ஸ் இன்டு வேர்ட்ஸ், ஸோ என்னுடைய ஃபீலிங்ஸ் அந்த வார்த்தையில் போடும்போது திஸ் சாங் ரிமைண்ட் மீ ஹூ ஐ எம். ஸோ இந்த சாங்கு நான் யாருன்னு குறிக்குது, அது என்னை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. சம் ஒன் ஹூ ஃபீல்ஸ் டீப்லி இன்டென்ஸ்லி அண்ட் ஆனஸ்ட்லி. ஸோ அதை பாடும்போது எனக்குள்ள எவ்வளோ டீப்பாகவும் எவ்வளோ இன்டென்ஸாகவும் எவ்வளோ ஆனஸ்டாகவும் இருந்திருக்கிறேன் அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த சாங்கை கேட்கும்போது எனக்குள்ள அவ்வளோ உணர்ச்சிகள் வருது அப்படின்றது. அடுத்து ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் வந்து எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஃபார் த இம்பர்ஃபெக்ஷன், ரியல்னஸ் அண்ட் சாஸ். எப்படி? ஃபார் த இம்பர்ஃபெக்ஷன், அது பர்ஃபெக்ஷன் கிடையாது, ரியல்னஸ்ஸு, சாஸு, அந்த growth this season gave me. எனக்கு இந்த சீசனில் கொடுத்த பல விஷயங்கள் இருக்குது. somewhere in between all of that I found myself again. நான் என்னையே தேடி எடுத்த தருணமாக நான் பார்க்குறேன். and that will always my biggest take away. ஸோ இதுதான் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய டேக் அவே இந்த சீசனில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பேசாமல் லிரிக்ஸ்டாக ஆயிடலாம் போல இருக்குது. அரோரா நிறைய அங்கங்கே பாட்டு எழுதுறதுல கூட நிறைய ரீல்ஸு ரீச் ஆகுது இல்லையா? புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி உங்கள் ரீல்ஸ் கூட போடலாம், அது கூட நல்ல ரீச் ஆகும் போல இருக்குது. பார்ப்போம் அரோராவோட இது ஓட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்வதி இருக்காங்க இல்லையா? பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்டு முடிஞ்ச உடனே பார்வதியோட ஃபேன்ஸ் எல்லாமே பார்வதி கிட்ட அவங்க அம்மா கிட்ட காரில் போகும்போது சொல்கிறாங்க என்னென்னா, பார்வதி கமருதீன் சேர்த்து வச்சிருமா அம்மா, எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க, 2 பேரும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸு சொல்ல அவங்க அம்மா சிரிக்க, அதுக்கப்புறம் பார்த்து காரை ஓட்டிட்டு போங்க பாருன்ற மாதிரி பார்வையே அவ்வளோ கேர் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் அனுப்பின மொமெண்ட்டையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் நாளைக்கும் நீங்கள் மறக்காமல் வந்துருங்க ஃபேன்ஸ் மீட்டுக்கு, நாளைக்கும் வந்து சந்திச்சிருங்க என்ற மாதிரி பார்வதி சொல்ல, நாங்களும் கண்டிப்பாக பார்வை பார்க்க வரோன்ற மாதிரி ஃபேன்ஸும் சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இன்டர்வியூ ஒன்று நடந்ததில் ஃபேன்ஸ் மீட்டு, இதில் 2 பேரும் பண்ண அட்டகாசங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்களாம். என்ன அட்டகாசங்கள்லாம், அந்த டேபிள் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாடு மேட்ரு ஒன்று பேசினாங்கல்ல, அந்த சாப்பாடு மேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரூமில் இருந்த மேட்டராக இருக்கட்டும், அடுத்து அந்த நாய் கொலிச்ச மேட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க பண்ண வீட்டுக்குள்ளே பண்ண பல அட்டகாசங்களை கேள்வி கேட்கும்போது தான் ஆடியன்ஸ் தரப்பு அந்த ஃபேன்ஸாக இருந்தவங்க நிறைய பேர் சத்தம் போட்டு அதுக்கப்புறம் போலீஸ் உள்ள நுழைஞ்சிருக்குது அப்படின்றதா நமக்கு தகவல் வருகிறது. இதில் கிடுக்குபடியான கேள்விகளும் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த மாதிரி பதில்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.